தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் போறார். ஸோ இப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்குற பெஸ்டான விஷயம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உண்மையான அன்பு கிடைக்குமா, மனசு ரிலாக்ஸா நான் என்னுடைய கவலையவோ என்னோட கஷ்டத்தையோ உண்மையான அன்பு கிடைக்கக்கூடிய நம்மள்கிட்ட சொல்ல முடியுமா? அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு பல நாட்களாக பல வருடங்களாக இருக்கு. ஸோ மனசுக்குள்ள அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ போராட்டங்கள் இருக்கு. ஸோ சில ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் முடிச்சவங்க படாத பாடுபடுறாங்க. ஏன்டா கல்யாணம் முடிச்ச இந்த மனுஷனை, எதுக்குடா அந்த மனுஷனை கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லி ரிஷபராசி பெண்களும் வருத்தப்படுறாங்க. ரிஷபராசி ஆண்களுமே திருமண வாழ்க்கையில ரொம்ப போராட்டம். அதுவும் கிட்டத்தட்ட இந்த 3 வருடத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆனாலுமே இந்த 3 வருடம் அவங்க கடந்த வாழ்க்கை மிகப்பெரிய கொடுமை. திருமண வாழ்க்கையில திருப்பி போட்டு அடிச்ச மாதிரி ஒரு அடி மேல அடி. என் கணவர் என் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு, ரொம்ப ரொம்ப அக்கறையா இருந்தாரு. ஆனா அந்த 3 வருஷமா என்னை ஒரு பெண்ணாவும் மதிக்கல, தன்னுடைய மனைவியாவும் மதிக்கலன்னு சொல்லக்கூடிய நிலைமைதான் நம்ம ரிஷபராசி பெண்களுக்கு கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெண், அதாவது நான் என் மனைவி மேலதான் உயிருக்கு உயிரா அனுபவிச்சிருந்தேன். கடைசியில என் மனைவி என்னைய விட்டு அவங்க அம்மா பேச்சை கேட்டு ஏமாத்தி போயிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா தான் உலகங்காங்க, அவங்க அப்பா தான் உலகங்காங்க, என்னை வந்து ஏத்துக்கிறவே இல்லை, இன்னும் போராடுறேன்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் ரிஷபராசி ஆண்களுக்குமே இருந்துச்சு. ஸோ எதிர்பாலினத்தவரால் அதிகமாக ஏமாந்த ஒரு 3 வருடத்துல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல கையை தூக்குங்க அப்படின்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் கை தூக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து இப்ப ரிலாக்ஸ் ஆகும். அதுவே போதும். உண்மையிலேயே தன்னை புரிந்து கொண்ட உறவுகள் இனிமே நிரந்தரமாக புரியக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா பிரிஞ்சவங்க நிரந்தரமா இணையக்கூடிய வாய்ப்பு. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா, சில ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ்ங்கிற நிலைமையெல்லாம் போயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் நிரந்தர திருமணமாக வரக்கூடிய பாக்கியம்லாம் உண்டு. முதல் திருமணம் போயிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டாம், 2வது நிரந்தரமா கூட அமையும், கண்டிப்பா அமையும். அதே போல ஃபர்ஸ்ட் மேரேஜுக்காக காத்திருந்து 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 காலம் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடிங்கிற பாட்டை பாடிக்கிட்டு கொஞ்சம் எப்படா வரன் கிடைக்கும் சொல்லி காத்திருக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு உறுதியாக குருவோடைய அற்புதமான பார்வை, 5ஆம் பார்வை மூலமாக இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை நம்முடைய குருபவான் பார்க்கறதுனால சுப நிகழ்ச்சி நம்ம ரிஷபராசி வீட்டுல உறுதியா நடக்கும். கெட்டிமலை சத்தம் கேட்கக்கூடிய பாக்கியம் உண்டுன்னு சொல்றோம். கண்டிப்பா சார். இவ்வளவு சிறப்பா இருக்கு. இவ்வளவு 3 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. இப்போ மற்ற குடும்பம்ல இருக்கக்கூடிய அம்மா அப்பா உறவுகள், அண்ணன் தம்பி தங்கை உறவுகள், இவங்க எல்லாம் எப்படி இருக்கு சார் ரிஷபராசிக்காரர்கள்? பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கிறது சூனியம் வச்ச மாதிரிதான் இருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி அன்பு, இந்த போலியான அன்புக்கு நான் கட்டுப்பட்டு போற கிடையாது. நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், என்ன நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமா, அதாவது நீ புரிஞ்சுக்க கூட வேணாம், ட்ரையா பண்ணு அப்படிங்கிறவங்க தான் நம்ம ரிஷபராசிக்காரங்க. ஸோ ஆனா இது வந்து கணவன் மனைவி மட்டுமே கிடையாது. பொதுவா உறவுகள்லயுமே அம்மாவுடைய பாசம், அப்பாவுடைய பாசம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காணல் நீர் மாதிரிதான் இருக்கும். இவங்களுடைய கூட பிறந்தவங்க மேல அவங்க அம்மா அவ்வளவு தூரம் பாசம் காட்டுவாங்க. ஆனா இவங்க மேல காட்டுறது கம்மியா இருக்கும். காட்ட மாட்டாங்க நம்ம யாருமே சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு காட்டுவாங்க. அப்ப இவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாங்களா அப்படின்னா அது ரொம்ப கம்மி. ஸோ அப்ப அதுலயும் ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற நிலைமை தான் நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. குடும்ப உறவுகள் இனிமே புரிந்து கொண்டு, அது எந்த உறவாக இருந்தாங்க, ரிஷபராசிகளுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு இவங்க மேல இன்னும் கொஞ்சம் அதிகமான அக்கறை, ஒரு பாசம் என்ற செயல்பாடை காட்டுவதற்கான சூழ்நிலைகள் குரு பகவானுடைய பார்வை மூலமா கிடைக்குதுங்கிறத தெளிவா சொல்ல முடியும். ஸோ ஆனா பாசத்துக்காக பல விஷயங்கள்ல கட்டுப்பட்டு, அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் இந்த குரு பயிற்சி. கண்டிப்பா சார். இப்ப புதிய தொழில் தொடங்கணும், இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய அருள் எப்பவுமே கிடைக்கும். ஏதோ இக்கட்டான சுச்சுவேஷன் போயிடுவாங்க, இந்த வாழ்க்கை இன்னையோட முடிய போகுது, இந்த வாழ்க்கை இன்னையோட முடிய போகுது, எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது ஒரே ஒருவர், அவங்க யாரை நம்பி கும்புறாங்களோ அந்த தெய்வம் மட்டும் தான் அவங்க முன்னாடி நிற்கும். ஸோ அந்த தெய்வத்துடைய சக்தினால்தான்
நம்ம ரிஷபராசிக்காரங்களை இன்னும் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் உயிர் மட்டும்தான் மிச்சம் தான் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா நான் அவ்வளோ தூரம் நம்பி ஏமாந்துட்டேன், நான் எவ்வளோதான் போராடுவேன், நான் எவ்வளவோ நம்மளால ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்கேங்கிற நிலைமை தான் இருந்தாங்க. ஸோ அப்போ கடைசி பாயிண்ட் அப்படின்னா இறைவனுடைய அருள். அவங்களுக்கு இறைவனுடைய அருள் இந்த வட்டம் செம்மையாக கிடைக்கும். அவங்களுடைய குலதெய்வத்துடைய சக்தி, எப்படி அவங்க இஷ்ட தெய்வத்துடைய ஒரு பவர் நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவானுடைய அருளாக கிடைக்கும். சொந்த தொழில பல நஷ்டப்பட்டுட்டேன், தொழில ரொம்ப லாக் ஆயிட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வேலையே பார்க்காத ஒருத்தனுக்கு கொடுத்துருக்காங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன், திறமை இருந்து என்னால திறமை இருந்து எனக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கல, எனக்கான ஒரு போஸ்டிங் கிடைக்கல, அதே போல வந்து பாத்தீங்கன்னா எனக்கான இன்கிரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் வாழ்க்கையில குடும்ப ஒற்றுமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலை தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்மை. கண்டிப்பா சார். மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? மாணவ செல்வங்கள் இவ்வளவு நாட்களா வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க, படிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, உளுந்து படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மார்க் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ரிசல்ட் கண்டிப்பா ரொம்ப கம்மியா வச்சு நான் ஸ்கோர் பண்ணது 99 அல்லது 100 அப்படின்னு வந்து ஸ்கோர் பண்ணேன். ஆனா எனக்கு கிடைச்சது ஒரு 92 கூட கிடைக்கல, சில பேருக்குலாம் 80 கூட கிடைக்கலன்னா வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த நிலை மாறி இவங்க என்ன விஷயத்தை எய்ம் பண்ணி ஒரு அம்பை ஏறாங்களோ அந்த விஷயம் அப்படியே டார்கெட்டா கிடைக்கக்கூடிய பாக்கியம். கண்டிப்பா சார். இப்ப ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலத்துல நீங்க சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, சந்தோஷமா நிம்மதியா இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு நிம்மதி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல எந்த கடவுளை வணங்கலாம் சார்? அதாவது நம்ம ரிஷபராசி என்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலதான் கேது இருக்காரு. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. சோ பக்கத்துல இருக்க பத்ரகாளி அம்மனை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இனிமே பத்திரமா பக்காவா சிறப்பா இருக்கக்கூடிய பாக்கியம் அம்மனுடைய அருளால் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா சார். பத்ரகாளி அம்மனை வணங்கும் போது பத்திரமா இருக்கலாம். அதை ரிஷபராசிக்காரர்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க சார். கண்டிப்பா.